கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை எரேமியா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு இந்த காலவேளையில் வாக்கு பண்ணுகிறார். எனக்கு அன்பானவர்களே, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் யாரும் நமக்கு உதவி செய்ய வரமாட்டாங்க. ஆனால் கர்த்தரை நம்மோடு கூட எப்பொழுதும் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொன்னபடி சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்னபடி மெய்யாக செய்வேன் சொன்ன தேவன் அப்படியா நமக்கு செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லக்கூடிய காரியம், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லக்கூடிய காரியத்தில், எனவே கர்த்தரை நாம் தெய்வமாய் கொண்டு இருக்கும்போது அது தீங்கின் காலமாக இருந்தாலும் நெருக்கத்தின் காலமாக இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை, கலக்கம் கிடையாது. கர்த்தர் நம் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு நமக்கு சகாயம் செய்து நம்மை தேற்றி காத்து ஆசீர்வதித்து நடத்துவார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்மோடு கூட வைத்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லக்கூடிய அந்த காரியம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த உன்னோடு கூட இருந்து என்று சொல்லக்கூடிய காரியத்தை அநேகர் காணும்படியாகவும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே, ஈசாக்குடைய வாழ்க்கையில், யாக்கோபுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்ன? அவர்கள் தேவனை அண்டி வாழ்ந்த ஒரு வாழ்க்கை தான், கர்த்தரை பற்றி பிடித்து வாழ்ந்த வாழ்க்கை தான், கர்த்தரோடு இசைந்திருந்த ஒரு வாழ்க்கை தான். அவர் வாழ்க்கையில் கர்த்தரும் அவர்களோடு இருந்தார். நீ என்னோடு இருந்தால் நான் உன்னோடு இருப்பேன், நீ என்னை விட்டு விட்டேன்னா நான் விட்டு விடுவேன். சிம்பிளாக கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம கர்த்தரோடு இருப்போம், கர்த்தர் நம்மோடு இருப்பார். அவர் நம்முடைய சத்துருக்களுக்கு எதிர்ப்பட்டு தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நமக்கு சகாயம் செய்து நம்மை மெய்யாகவே காத்துக்கொள்வார். இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இந்த கால வேளையிலே கர்த்தாவே, நீ சொன்ன வார்த்தைக்காக சோத்திரப்பா. நாங்கள் எப்பொழுதும் உமக்குள்ளாக இருக்கும்போது நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன் ஆண்டவரே. எனவே எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே, நாங்கள் அந்த இளைய குமாரன் தகப்பனை விட்டு விலகி போனது போல நாங்கள் உலகத்தின் காரியத்தில் சிக்குண்டு உலக ஆசாபாசங்களிலே நாங்கள் கர்த்தாவே விழுந்து விடாதபடி கர்த்தரையே பற்றி கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையிலே, உண்மையே நாங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் காணப்பட நீர் எங்களுக்கு அருள் செய்தலும் அப்பா. எல்லாவற்றுக்காகவும் உடைய சமூகத்தையும் நாங்கள் நோக்கி பார்க்கவும், உண்மையே நாங்கள் கர்த்தாவே அண்டி பிழைக்கவும், உண்மையை மகிமைப்படுத்தி நாங்கள் உம்மை துதித்து சோதரித்து ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நீர் எங்கள் தேவன், நாங்கள் உம்முடைய ஜனம் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையை வாழும்போது கர்த்தாவே, நீர் எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற உள்ள உண்மையுள்ள தேவனாக இருக்கிறப்பா. நாங்களும் அப்படியாய் கர்த்தருக்கு கனமகிமை செலுத்தி ஆராதித்து துதித்து வாழ்ந்து உடைய ஆசீர்வாதத்தில் நாங்கள் கர்த்தாவே தீங்கை காணாதபடி நாங்கள் வாழ்ந்திருக்க எங்களுக்கு அருள் செய்தெல்லாம் ஆசீர்வாதத்தில் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது எந்த தீங்கும் சரி நெருக்கமும் நம்ம அணுகாது. நம்மளோட சத்துருக்கள் நம்மை தொட முடியாதபடி அவர் அந்த சத்துருக்கள் எதிராக இருந்து யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். எனவே இந்த சகாயம் செய்யக்கூடிய தேவனை நாம் பற்றிக்கொள்வோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூடது நம்மையும் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.